பிள்ளையான் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கடுத்ததாக அவருடைய சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். அதோடையே இந்த பிள்ளையான் தொடர்பான விடயம் முடிவுற்றதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட 20 அரசியல்வாதிகளுக்கு கிட்ட 20லேருந்து 40 அரசியல்வாதிகள் வரைக்கும் கைது செய்யப்பட போகின்றார்கள். பிள்ளையானுடைய அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய சில வேலைகளை நிறைவேற்றும் அரசியல் கூலியாக அல்லது நான் அந்த கொலை செய்துவிட்டு அந்த உடலை நீர்நிலை ஒன்றில் வீசிவிட்டேன். வடக்கு கிழக்கு போரில் வந்து சீனா கொடுத்த இந்த துப்பாக்கி ரவை வந்து காலாவதி ஆகிற கட்டத்துக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த துப்பாக்கி ரவைகளை கொடுப்பதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு ரஷ்யா தெரிவிச்சிருக்கு. இலங்கையினுடைய அனைத்து ஒப்பந்தங்களும் நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும் என்று சொல்லியிருக்கு. இனி தமிழரசு கட்சி இந்த முதல்வர் பதவிக்கான ஒரு தேடலை எடுக்கணுமெண்டா அல்லது அதற்கான ஒரு வகிபங்க எடுக்கணுமெண்டா யார்கிட்ட போகணுமென்று பார்த்தீங்கன்னா இபிடிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி. ஏற்கனவே இவர்கள் இந்த சங்கு சின்ன கூட்டணியை குழப்பாமல் இருந்திருக்கின்றார் என்றால் இவர்கள் ஒரு பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சியாக இருந்திருப்பார். ஒரு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பரசியலை காட்டி கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் சுமந்திரன். அதில் ஸ்ரீதரன் வெற்றி பெற்று விட்டார்னு தான் சொல்லணும். அந்த தேர்தலிலே நாங்கள் நம்முடைய மக்களிடம் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டது வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு பலமான ஆணையை தமிழ் மக்கள் வழங்க வேண்டும். எங்கள் எதிர்காலத்திலே ஒன்றாக பயணிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இது தமிழ் அரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்க முடியாது, அதை இருக்கவும் கூடாது. ஜெஃப்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக விமல் ரத்நாயக்க மேலே உதய கம்மன்பில் அவர்களால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 17-18 தேதிகளில் கிட்டத்தட்ட 323 இந்த தாங்கிகள், அதாவது வந்து சிவப்பு நிற லேபிளிடப்பட்ட தாங்கிகளை வந்து எந்த ஒரு சுங்க பரிசோதனையும் இல்லாமல் விமல் ரத்நாயக் அவர்கள் உள்ளே போக அனுமதி கொடுத்திருக்கின்றார், இலங்கைக்குள்ளே வருவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கின்றார் என்ற தகவலை உதய கம்மன்பில் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இவர் முன்னைய காலகட்டங்களில் இது தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஆனால் இவருக்கு எதிராகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது என்ற விடயம் வெளியில் வந்து அதற்கும் அவர் கொந்தளித்திருந்தார். அந்த குற்றம் செய்ததை அவர் பற்றி நான் கதைக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன்னு சொல்லியிருந்தார். அதிலையும் குறிப்பாக இந்த விடயத்தை செய்ய வேண்டியது வந்து பாதுகாப்பு அமைச்சர், கப்பல் துறை அமைச்சர் இதற்குள்ள உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை என்ற பொருள்படவும் அவர் பேசியிருந்தார். ஆகவே அதை இப்போ ஒரு முறைப்பாடாக பதிவு செஞ்சிருக்கின்றார். இதில் வந்து தரமற்ற மருந்துகள், வெறி பொருட்கள், ஆபத்தான பல பொருட்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இதை ஏன் இப்போ இவர் சோதனை இல்லாமல் வெளியில் விட்டார் என்கின்ற கேள்வி ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அது தொடர்பான நடவடிக்கையில் விமல் ரத்நாயக்க மேலே இந்த அரசாங்கம் எடுக்குமா என்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. ஆக இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் என்று பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்செயல்கள் என்று வரைக்கே நாங்கள் இந்த பிள்ளையான் தொடர்பான விடயத்தையும் பார்க்கணும். பிள்ளையான் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கடுத்ததாக அவருடைய சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். அதோடையே இந்த பிள்ளையான் தொடர்பான விடயம் முடிவுற்றதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏற்கனவே விமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் இவர் தொடர்பான ஏனைய குற்றச்செயல்களும் கண்டுபிடிக்கப்படும் என்று. கிட்டத்தட்ட உயிர்த்த நேர தாக்குதலோடு இவர் சம்மந்தப்பட்டிருக்கார் என்ற விடய பொருளையும் அவர் சொல்லியிருந்தார். ஆக இந்த விமல் ரத்நாயக் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்ன பிறகு கொஞ்சம் இந்த விடயங்கள் துரிதப்படுத்தப்பட்டது. அப்போ இப்போ வந்து நேற்று முன்தினத்தில் வந்து இந்த விடயம் வந்து பேசப்படுகின்ற பொருளை வந்து அவருடைய அலுவலகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதுவும் அவருடைய நிலக்கீழ் தளம் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் பல கோப்புகள் கைப்பற்றப்பட்டிருந்தன, பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன, இப்படியாக பல விடயங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன அவருடைய நிலக்கீழ் தளத்தில் இருந்து. அப்போ அதில் கடவுச்சீட்டுகள் கூட நிறைய கைப்பற்றப்பட்டிருந்தன. ஏன் இவ்வளவு கடவுச்சீட்டுகள் என்ற கேள்வியும் எழுந்திருந்தது. ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இவரை யார் காட்டி கொடுத்திருப்பார் என்ற கேள்வி வரைக்க மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு பேரும் அதில் அடிபட்டிருந்தது. அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த விடயத்தில் வந்து பிள்ளையானோட சம்பந்தப்பட்ட பிள்ளையானோட சகாக்கள் கைது செய்யப்படுவார்களா என்கின்ற ஒரு விஷயம்தான் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது. இதே அப்படியே இருக்க இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் போனால் ஏற்கனவே இந்த விமல் வீரவன்ச அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்க சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 20 அரசியல்வாதிகளுக்கு கிட்ட 20லேருந்து 40 அரசியல்வாதிகள் வரைக்கும் கைது செய்யப்பட போகின்றார்கள். அதில் ரணில் விக்ரமசிங்கனுடைய பெயரும் மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயரும் இருக்குன்னு சொல்லியிருந்தார். இப்போ இதோட இதை தொடர்புபடுத்தி பார்த்தால், பிள்ளையாண்ட விடயத்தோடு இதை தொடர்புபடுத்தி பார்த்தால் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த
பிள்ளையானுடைய அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய சில வேலைகளை நிறைவேற்றும் அரசியல் கூலியாக அல்லது அரசியல் வேலைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு கருவியாக யார் இருந்தன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையான். ஆக இந்த பிள்ளையான் தொடர்பான விடயப்பிறப்பில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய அல்லது பொதுஜன பிரமுனோட மிக கூட்டாக இருந்த காலப்பகுதிகளும் இருந்திருக்கின்றது. ஆக அந்த வகையில் இனி அடுத்த கைது மஹிந்த ராஜபக்சவா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த அண்மையில் பிள்ளையானுடைய இந்த கொலைகள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அவருடைய ஒரு விடயத்தை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தான் அந்த கொலை செய்துவிட்டு அந்த உடலை நீர்நிலை ஒன்றில் வீசி விட்டேன் என்ற விஷயத்தை அவர் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கின்றார் என்கிற தகவலும் வெளியாக இருக்கின்றது. ஆகவே அவர் கைது செய்யப்பட்ட ஒரு விடயம், அந்த கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பான வாக்குமூலத்தையும் அவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போ கொஞ்சம் பிள்ளையானுடைய இந்த விசாரணைகளை துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது தான் இப்போ பிள்ளையான் விஷயத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இருக்கிற போர் காரணமாக பாதிக்கப்படக்கூடியது ரஷ்யா உக்ரைன் மட்டுமல்ல, சர்வதேச பரப்பில் இருக்கிற கீழத்தேச நாடுகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏனென்றால் இது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பலங்கள் இங்கே மழுங்கடிக்கப்படும் இந்த குறிப்பிட்ட சர்வதேச போர் காரணமாக. அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த போர் காரணமாக இந்த பொருளாதார ரீதியில் இந்த சில நாடுகள் நலிவடைய போகுதுன்ற பயம். ஆனால் இதில் இலங்கை ஒரு விடயத்தை செய்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு கிழக்கு போரில் சீனா கொடுத்த இந்த துப்பாக்கி ரவைகள் காலாவதி ஆகிற கட்டத்துக்கு வந்திருக்கு. ஆகவே முந்தைய அரசாங்கம் இந்த காலாவதி ஆகிறது கட்டத்தில் வந்த ரவைகளை பல்கேரியா நாட்டுக்கு விற்பனை செய்திருந்தது. அப்போ அது ஒரு பக்கத்தில் இருக்க அதே அரசாங்கம் மீண்டும் போலந்துக்கு இதை விற்பனை செய்ய போகின்ற பொழுது அது ரஷ்யாவின் பார்வையில் பட்டுவிட்டது. அப்போ என்ன செய்த ரஷ்யா இந்த போலந்துக்கு இவர்கள் இந்த துப்பாக்கி ரவைகளை கொடுக்கின்ற பொழுது அதை ரஷ்யா கண்டுட்டு இது உக்ரைனுக்கு போலந்தினூடாக உக்ரைனுக்கு இந்த ஆயுதங்கள் கொண்டு செல்லப்படுமா என்கின்ற கேள்வியை ரஷ்யா எழுப்பியிருந்தது. ஆக இது முன்னைய அரசாங்கத்தில் நடந்து முடிஞ்சு ஓஞ்சி போயிருக்கேக்க இந்த அரசாங்கம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த துப்பாக்கி ரவைகளை கொடுப்பதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்ற ரஷ்யா தெரிவிச்சிருக்கு. அப்படி இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுத்து அதனூடாக இது உக்ரைனை சென்றடையுமாக இருந்தால் இலங்கையினுடைய அனைத்து ஒப்பந்தங்களும் நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும் என்று சொல்லியிருக்கு. குறிப்பாக இந்த இலங்கையினுடைய மொத்த தேசிய வருமானத்தில் இறக்குமதி ஏற்றுமதி பொருட்களில் வருமானத்தை ஈட்டித்தாரது தெங்கு, தேயிலை, ரப்பர். அதுலேயும் பிரதானமானது தேயிலை. அதுலேயும் தேயிலையை அதிகமாக கொள்வனவு செய்கிற நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, துருக்கி போன்ற நாடுகள். அதில் பெரும்பாலும் கொள்வனவு செய்கிறது ரஷ்யா. அப்போ ரஷ்யா இதை துண்டிச்சிட்டுண்டா இப்போ ஒரு பெரிய வருமானத்தை இலங்கை இழக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் நிராகரிப்போம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த ஜெனீவா தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது சர்வதேச அளவில் இலங்கைக்கு பெரிய எதிர்ப்புகள் இருக்கின்ற பொழுது, அதாவது போர்க்குற்றங்கள் நடந்தன, இனப்படுகொலை நடந்தன்ற விஷயத்தில் இலங்கைக்கு சர்வதேச அளவில் பெரும்பாலும் எதிர்ப்புகள் இருக்கிற சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு உதவி செய்கிற நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதற்கு இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிற நாடுகள் என்ன பார்த்தீங்கன்னா ரஷ்யா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள். ஆக இந்த ஆதரவும் இனி நிற்கக்கூடும். இப்படியான ஒரு விஷயம் நடந்தது உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த அரசியல் ரீதியான ஆதரவும் யாருக்கு இல்லாமல் போகும்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு. அப்போ அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய நலிவை சந்திக்கக்கூடிய இடத்துல தான் இலங்கை இருக்குது. ஆகவே இந்த விடயம் உறுதிப்படுத்தப்படுமா, இதற்கு இந்த ஆளும் கட்சி என்ன பதிலை சொல்ல போகுதுன்றது தான் இப்போ ஒரு பெரிய விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன விஷயம் இந்த விடயத்தில் நடக்குதுன்று. ஆகவே இது சர்வதேச அல்லது தென்னிலங்கை அரசியல் என்று வைத்துக்கொண்டால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். அப்போ அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தென்னிலங்கை அரசாங்கத்தில் ஏறக்குறைய ஏதோ ஒரு வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் போட்டி போட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த சபைகளை அமைத்து கொண்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் வடக்கு கிழக்கு பரப்பில் தான் இந்த சபைகள் அமைக்கிறது ஒரு பெரிய சிக்கல் நிலையை தோற்றுவிச்சிருக்கு. குறிப்பாக கிழக்கில் இந்த சபைகள் அமைக்கிறது பிரச்சனை ஏற்படுத்தப்படாலுமே கிழக்கை விடுவோம், வடக்கிலையுமே பெரும்பாலும் இந்த முட்டி மோதி கொண்டிருக்கிறது எந்த இடம் என்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், யாழ் மாநகர சபை, அது மட்டும் இல்லாமல் வவுனியா மாநகர சபை. அப்போ இப்படியான சில இடங்களில் இந்த கூட்டணி அமைப்புகள் தொடர்பான பேச்சுக்கள்
ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கா வெற்றி அடைஞ்சிருக்கான்ற சொல்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ கும்பல்லோ கோவிந்தாவில் ஒரு குழப்பம் அடைந்திருக்குதுன்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா முன்னைய காலகட்டங்களில் இந்த தமிழரசு கட்சி ஜாழ் மாநகர சபையில் பெரும்பான்மையை பெற்றிருந்தது. அப்போ இந்த பெரும்பான்மையை பெற்ற தமிழரசு கட்சி சங்கு சின்னத்தோட கூட்டணி அமைப்பாகன்ற கருத்து வெளிப்பட்டிருந்தது. அதை சங்கு சின்னமுமே ஏற்றுக்கொண்டிருந்தது ஒரு காலகட்டத்தில். இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு வர்ற இந்த ஸ்டேஜில் வந்து பிறகு இந்த தமிழரசு கட்சி ஒரு விடயத்தை சொல்லுது. அதாவது CVK சிவஞானம் அவர்கள தொலைபேசி மூலமாக ஒரு விடயத்தை சொன்னார் என்று சித்தார்த்தன் அவர்களுக்கு ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார் என்ற ஒரு விடயம் பெறுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் ஆதரவு தெரிவிக்கணும். அப்போ நிபந்தனைகளும் இல்லாமல்ன்ற என்ன அர்த்தம்ண்டா எந்த ஒரு சபைகளும் சங்கு சின்னத்துக்கு வராது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு எந்த ஒரு சபைகளும் பெறாது. அப்போ சபைகளை முழுமையாக கைப்பற்ற போடுறது யார்? தமிழரசு கட்சி. அப்போ இந்த நிலைமை வரைக்க இந்த நிலைமை என்ற ஒரு விடயம் வந்தோன்னு, அதாவது எந்த சபைகளுமே சங்கு கிடைக்காது, தமிழரசு கட்சி தான் முழு சபைகளையும் கைப்பற்றும் என்கின்ற விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற காலப்பதத்திலேயே சங்கு சின்னம் கொஞ்சம் பின்வாங்குது. தங்களுடைய ஆதரவை தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு கொடுப்போம் என்கிற விடயத்தை வெளிப்படையாக தெரிவிக்கின்றார்கள். அதில் தமிழரசு கட்சி என்று அவர்கள் சுட்டிக்காட்டி சொல்லல. அப்போ அதில் வந்து சைக்கிள் சின்ன கட்சியும் பெறப்போகுது, தமிழ் தேசிய பேரவையும் பெறப்போகுது. அப்போ இது ஒரு இழுபறி சூழ்நிலையாக நிற்க மீண்டுமே இவர்கள் நேரடியாக இந்த தமிழ் தேசிய பேரவைக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அப்போ இந்த ஆதரவு தெரிவிக்க இப்போ என்ன நிலைமை வரப்போதுண்டா, இப்போ மற்ற சபைகளை விடுவோம், குறிப்பாக ஜாழ் மாநகர சபையில் என்ன நிலைமை வரப்போகுது? ஒன்று வந்து 10 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியினர், 4 ஆசனங்களை பெற்றது வந்து சங்கு சின்ன கட்சி, 12 ஆசனங்களை பெற்றது தமிழ் தேசிய பேரவை, 13 ஆசனங்களை பெற்றது இலங்கை தமிழரசு கட்சி. அப்போ இதில் முன்னணியில் நிற்கிறது இலங்கை தமிழரசு கட்சி. அப்போ இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இந்த வாக்கு வங்கியை சரிக்கோணமாக இருந்தால், அதாவது வந்து அவருடைய ஆசனங்களை சரிக்கோணமாக இருந்தால், இப்போ சங்கும் சைக்கிளும் கூட்டணி அமைக்கணும். அப்படி தான் இப்போ அமைச்சிருக்கணும். அப்போ அமைச்சு அவர்களுக்கு எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும்? இப்போ ஏற்கனவே இருக்கிற 12 ஆசனங்கள் தமிழ் தேசிய பேரவை, இப்போ 4 ஆசனம் சங்கு சின்னத்துக்கு வந்துட்டு அப்போ 16 ஆசனங்கள். அப்போ இங்கே வலுவிழந்து போயிடும். எது? இந்த முதல்வர் பதவியை வகிக்கிறதுல வந்து யார் வலுவிழந்து போவார்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி. அப்போ இனி தமிழரசு கட்சி இந்த முதல்வர் பதவிக்கான ஒரு தேடலை எடுக்கணுமெண்டா அல்லது அதற்கான ஒரு வகிபங்க எடுக்கணுமெண்டா யார்கிட்ட போகணுமென்று பார்த்தீங்கன்னா EPDP அல்லது தேசிய மக்கள் சக்தி. ஏற்கனவே இவர்கள் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் எந்த ஒரு தென்னிலங்கை கட்சியோடையும் இந்த கூட்டணி அமைக்க மாட்டோம். அப்போ அந்த வகையில் இவர்கள் தேசிய மக்கள் சக்தியோடையும் போகமாட்டார்கள் என்ற ஒரு விடயம் ஒன்று வருது. அப்போ இவர்கள் நேரடியாக யார்கிட்ட போகணுமெண்டா இந்த இவர்கள் இப்போ அமைச்சிருக்க சங்கு சைக்கிள் கூட்டணிகிட்ட போகணும். இப்போ அப்படி போகின்ற பட்சத்தில் தான் வரவு செலவு திட்டமும் ஒரு சாதுரியமான முறையில் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேயர் தெரிவும் வந்து சாதாரணமான முறையில் வந்து நிறைவேறும். அப்படி போகாத பட்சத்தில் ஒரு சிக்கல் நிலைமை தான் எழும். அப்போ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழரசு கட்சி தான். ஏற்கனவே இவர்கள் இந்த சங்கு சின்ன கூட்டணியை குழப்பாமல் இருந்திருக்கின்றார் என்றால் இவர்கள் ஒரு பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சியாக இருந்திருப்பார்கள். அப்போ இங்கே ஒரு சிக்கல் ஒன்று வந்துட்டு, அப்போ இதற்கான சிக்கல் நிலைமை யார் தோற்றுவித்தா பெரும்பாலும் அடிபடுற பேர் என்று பார்த்தீங்கன்னா சுமந்திரனுடைய பேர் தான் அடிக்கடி இந்த விஷயம் தொடர்பாக அடிபடுது. அப்போ 2 காலில் தோணி வச்ச மாதிரி தான் இப்போ தமிழரசு கட்சி நிற்கணும். தமிழரசு கட்சி இந்த தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து நிபந்தனை என்ற அடிப்படையில் அவர்கள் செயற்படுவார்களாக இருந்தால் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான் வடக்கு கிழக்கின்ற பெரும்பாலான சபைகளை கைப்பற்றும். இப்போ யாருன்ற முடிவு தேவைன்னா தமிழரசு கட்சியின் முடிவு தான் தேவை. அப்படி முடிவு இல்லாமலும் இந்த கூட்டணியின் மூலமாக இந்த முதல்வர் தெரிவை அமைத்துக் கொள்ளலாம். பிறகு எங்கே பிரச்சனை வரும்னா வரவு செலவு திட்டத்திலாம் பிரச்சனை வரும். முதலாவது வரவு செலவு திட்டம் முடிந்து 2வது வரவு செலவு திட்டம் இங்கே நிறைவேற்றப்படுகின்ற பொழுது ஒரு சிக்கல் ஒன்று வரப்போது இந்த ஆதரவு நிலைப்பாடு பெரும்பான்மை குறைவாக இருக்கும். பிறகு தேசிய மக்கள் சக்தியிட்ட போக வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்குது. அல்லது தமிழரசு கட்சி இதற்கு ஆதரவு தெரிவிக்கணும். இப்போயே அவர்கள் ஆதரவு தெரிவிக்கல, பிறகு என்னென்ன ஆதரவு தெரிவிக்க போகிறாங்கன்ற இன்னொரு கேள்வியும் இருக்கின்றது. அப்போ திருப்பி ஒரே சட்டிக்குள்ளேயே ஓடி கடைசியாக தமிழரசு கட்சி தான் வந்து நிற்கிது. ஆக இப்போ தமிழரசு கட்சி இந்த கூட்டணியில் சேராவிட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னடைவை சந்திப்பார்கள். அல்லது தேசிய மக்கள் சக்தி EPDP என்ற ஆதரவை தேட வேண்டிய கட்டாயம் பெறும். ஆக இதுதான் ஒரு காலத்தின் அரசியலாக இப்போ மாறி இருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க தமிழரசு கட்சியை 2ஆக பிரித்தால் ஒன்று சுமந்திரன், இன்னொன்று ஸ்ரீதரன்.
அப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு இழுபறியோடு இருக்குது. ஆனால் கிளிநொச்சியில் வந்து தங்களுடைய 3 சபைகளையும் வெற்றிகரமாக அவர்கள் அமைத்து விட்டார்கள். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை, அமைதியான முறையில் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி தங்களுடைய இந்த சபைகளை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த எதிர்ப்பரசியலை ஒரு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பரசியலை காட்டி கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன், சுமந்திரன். அதில் ஸ்ரீதரன் வெற்றி பெற்று விட்டாருன்னு தான் சொல்லணும் தன்னுடைய கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில். ஆனால் சுமந்திரன் மீண்டுமே இந்த இழுபறி நிலைக்குள்ளே தான் மாட்டியிருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தமிழரசு கட்சி தங்களுடைய நிலைப்பாடை எப்படி வெளிப்படுத்த போன்றது என்று. அந்த வகையில் இந்த கொள்கை அடிப்படையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில். அதில் வந்து கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறார். கொள்கை அடிப்படையில் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை தயாரிச்சிருக்கோம். இதில் வந்து இந்த கூட்டணியில் வந்து தமிழரசு கட்சியும் இணையலாம். எங்களுடைய கதவுகள் தமிழரசு கட்சிக்காக திறந்தே இருக்கின்றது. எப்படி என்றால் எங்களுடைய கொள்கைகளோடு உடன்பட்டு வரணும். இந்த ஒற்றை ஆட்சிக்குள் எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்கின்றோம் என்கிற விடயப்பரப்பில் இருந்தவர் மாறி சுயநிர்ணய உரிமை, அதாவது சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி என்கிற விடயப்பரப்புக்குள் அவர்கள் வருவார்களாக இருந்தால் நாங்கள் அவர்களை இந்த கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்கிற பொருள்பட அவர் அந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அது தொடர்பான காணொலியையும் நான் அதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலிலே நாங்கள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டு வந்த சூழலிலே அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிற்பாடு ஒரு சில மாற்றங்களை எங்களுடைய அணுகுமுறையிலே செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஏனென்றால் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் வழங்கின ஆணையை விசேஷமாக சிங்கள பேரினவாத சக்திகள் தமிழ் மக்கள் கடந்த 76 வருடங்களாக மிக உறுதியாக வழங்கி வந்த தமிழ் தேசியத்துக்குரிய ஆணையை கைவிட்டு ஐக்கிய இலங்கை என்ற சித்தாந்தத்தோடு ஒத்துப்போகின்ற வகையிலே தமிழ் தேசியத்தை நிராகரித்து சரித்திரத்தில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கெங்கும் ஒரு ஆணையை வழங்கினதாக ஒரு கருத்துருவாக்கம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் யதார்த்தம் வந்து அதுக்கு நேர்மாறு. அந்த தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் ஓரளவேனும் தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு ஒரு ஆணை கிடைத்ததாக சொல்லக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு இடத்திலே 3 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தது. ஏனைய மாவட்டங்கள் அனைத்திலேயும் தேசிய மக்கள் சக்தி ஒரு சிறுபான்மையாகத்தான் இருந்தது. அப்படி இருக்கவும் அந்த பிரச்சாரம் வந்து மேலோங்கி கொண்டு வந்த ஒரு சூழலிலே நாங்கள் அதை முறியடிப்பதற்கு, அந்த தவறான கருத்துருவாக்கத்தை முறியடிப்பதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, மற்றது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகளே ஈடுபடுவதற்கு முடிவெடுத்திருந்தது. அந்த பேச்சுவார்த்தைகள் தனித்தனியாக நடைபெற்று கொண்டு வந்த ஒரு சூழலிலே நாங்கள் 3 தரப்புகளும் இணைந்து நடத்துவதற்குரிய ஒரு முடிவு எடுக்கப்பட்ட ஒரு சூழலிலே தமிழரசு கட்சியிலே நடைபெற்ற ஒரு சில பதவி மாற்றங்கள் காரணமாக அந்த கட்சியினுடைய அதுவரைக்கும் அவர்கள் கடைபிடித்த இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கடைபிடித்த அணுகுமுறையிலே மாற்றம் நடைபெற்றது. விசேஷமாக
இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலே ஒரு இறுதி தீர்வை எட்டுவதற்கு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டிய தேவை தற்போது இல்லை என்று கூறி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்ற ஒரு சூழலிலே எமக்கிடையிலே ஒரு பேச்சுவார்த்தை இப்போதைக்கு அவசியம் இல்லை என்றதை கூறி பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகிக் கொள்வதற்கு ஒரு முடிவெடுத்திருந்தது. அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து ஒரு தலைபட்சமாக விலகின அந்த சூழலிலே உள்ளூராட்சி சபைகளுக்குரிய தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பின்னணியிலே துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் தனித்தனியாக அந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. தேர்தலுடைய முடிவுகள் தொடர்பாக தனித்தனியாக இந்த மூன்று தரப்புகளும் போட்டியிட்டு இருந்தாலும் அந்த தேர்தலிலே நாங்கள் நம்முடைய மக்களிடம் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டது தமிழ் தேசியத்துக்கான ஒரு பலமான ஆணையை தமிழ் மக்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் மிக இறுக்கமாக நம்முடைய மக்களிடம் பிரச்சாரம் செய்திருந்தோம். நம்முடைய மக்களும் அந்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிக பலமான தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணையை வழங்கினது மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி மற்றது பேரினவாத சக்திகள் செய்து கொண்டிருந்த அந்த தவறான பிரச்சாரத்தை, விசேஷமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் என்ற அந்த தவறான கருத்துருவாக்கத்தை முறியடிக்கின்ற வகையிலே ஒரு மகத்தான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே வழங்கியிருந்தார்கள். அப்படி தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணை வழங்கியிருந்தாலும் தமிழ் மக்கள் எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை ஆதரவை வழங்கவில்லை. ஆகவே அந்த முடிவுகளை நாங்கள் ஆழமாக கருத்தில் கொண்டால் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மகத்தான ஆணையை வழங்கினாலும் அந்த ஆணையை வழங்கின தரப்புகளுக்கு எந்த ஒரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை வழங்காத சூழலிலே மக்கள் வழங்கியிருக்கின்ற செய்தி என்னவென்றால், தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி இந்த மூன்று தரப்புகளும் ஒரு புரிந்துணர்வுக்கு வர வேண்டும் என்றதுதான் அந்த ஆணையினுடைய பொருள். இதை விளங்கிக் கொண்டு தமிழ் தேசிய பேரவை உடைய பங்காளி கட்சிகளுடைய தலைவர்களுடைய கட்சி அமைப்புகளுடைய முழு ஒத்துழைப்போடும், அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சிகளுடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் இருதரப்பும் பேச ஆரம்பித்தோம். தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய ஒரு பங்காளி தலைவர் பல தடவைகள் தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவையோடும் ஆட்சி அமைக்கிறதுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த சூழலிலே தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் தெரிவித்திருந்தோம். அந்த பேச்சுவார்த்தைகள் படிப்படியாக வளர்ந்து கொள்கை ரீதியான ஒரு முழுமையான இணக்கப்பாட்டு அடைந்திருக்கின்ற இந்த சூழலிலே இன்றைக்கு நாங்கள் இருதரப்புகளுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை உங்களுக்கு முன்னாலே கைச்சாத்திடக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை நீங்கள் படித்தீர்களாக இருந்தால் அது மிக தெளிவாக 2 விடயங்களை
தீர்வு தொடர்பான நம்முடைய ஆழமான இணக்கப்பாடு. ரெண்டாவது, தமிழினத்துக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் சம்பந்தமான நம்முடைய அணுகுமுறையும் எதிர்பார்ப்பும். இந்த ரெண்டு விடயங்கள் தமிழ் மக்கள் தவிர்க்க முடியாத விடயங்களாக இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே, தமிழ் அரசியலை பொறுத்தவரையிலே மிக மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. இந்த ரெண்டு விடயங்களிலே ஒரு இணக்கப்பாடு இருக்கின்ற பொழுது மட்டும்தான் ஒரு கூட்டு முயற்சிக்கு அர்த்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் கணிசமாக பேசி பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கின்ற இந்த இணக்கப்பாடு எங்களை பொறுத்தவரையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இணக்கப்பாடுன்றது மட்டுமல்ல, நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு அணியாக, ஒரு கூட்டமைப்பாக செயல்படுவதற்கான ஒரு மிக பலமான ஒரு அத்திவாரத்தை இட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது தான் இதனுடைய அர்த்தம். அந்த வகையிலே நாங்கள் எதிர்காலத்திலே ஒன்றாக பயணிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். எங்களுடைய இந்தியான் இந்த ஒப்பந்த கைச்சாத்திட்டப்படுகின்ற நிகழ்வு ஒரு இறுதி நிகழ்வாக நாங்கள் கணிக்க தேவையில்லை. எம்மை பொறுத்தவரையிலே இந்த கொள்கையின் அடிப்படையிலே இணங்கக்கூடிய சந்தர்ப்பம் தமிழ் அரசு கட்சிக்கு ஏற்பட்டால் அவர்களோடு நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கும் நாங்கள் எங்களுடைய கதவுகளை திறந்துத்தான் இருக்கின்றோம். நாங்கள் பேசிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் ஓடு பேசுகின்ற பொழுது நான் கூடுதலாக திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோடு தான் பேசினேன். நாங்கள் முதல் தடவையாக பேசின பொழுதும் நாங்கள் இருவரும் இணங்கி கொண்டோம். இது தமிழ் அரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்க முடியாது, அதை இருக்கவும் கூடாது. அவர்களோடும் நாங்கள் இணைகிற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இது இருக்க வேணுமே தவிர எந்த ஒரு இடத்திலையும் ஒரு தரப்பை ஓரம் கட்டி நாங்கள் அரசியல் லாபம் எடுக்கின்ற நோக்கத்தோடு செய்கின்ற ஒரு ஒப்பந்தம் அல்ல இது. துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சியோடு நாங்கள் தனித்தனியாக நடத்தின பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையவில்லை. கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தமிழ் தேசிய பேரவை நடத்தின அனைத்து முயற்சிகளும் துரதிர்ஷ்டவசமாக தோல்வியில் முடிந்தது. அந்த பின்னணியிலே தான் நாங்கள் இருதரப்பும் மட்டும் இன்றைக்கு இந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். கடைசியாக தமிழரசு கட்சியோடு நடத்தின பேச்சுவார்த்தையிலே தமிழ் தேசிய பேரவை சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு கூறியிருந்தோம், எதிர்காலத்திலே ஆவது அவர்களுடைய அமைப்பு தங்களுடைய இன்றைய நிலைப்பாட்டிலே இருந்து விலகி தமிழ் தேசிய மக்கள் வழங்கின இந்த மகத்தான ஆணையை மதித்து அவர்கள் ஒன்றுபடுவதற்கு, கொள்கை ரீதியான ஒரு இணக்கம் வருவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கோரிதான் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாங்கள் இருதரப்பும் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தாலும் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழரசு கட்சியும் இந்த முயற்சியினுடைய தமிழ் அரசியலில் ஏற்படுத்த போகின்ற திருப்ப
திருப்பு முனையை விளங்கி கொண்டு இந்த நிமிஷத்துடைய மிகவும் ஆழமான முக்கியத்துவத்தை தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவமும் விளங்கி கொண்டு தமிழ் மக்கள் வழங்கின ஆணைக்கு நேர்மையாக பயணிப்பதற்கு முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.